சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். $450 மில்லியன் உதவியை அறிவித்துள்ள இந்தியா. இலங்கை பயணத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதிரியால் கலவரம். சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் தொடரும் குழப்பம். பிரியாணி கொடுத்து கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்ய முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. கொழும்பில் அதிகரிக்கப்பட்டுள்ள காவல்துறை பாதுகாப்பு. தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். ஈழத்து சொல்லிசை பாடகருக்கு பிரித்தானியாவில் கிடைக்கவுள்ள அங்கீகாரம். குவியும் வாழ்த்துக்கள். கிரீன்லாந்துக்கு விசேட தூதுவரை நியமித்துள்ள ட்ரம்ப். அமெரிக்காவுடன் இணைக்கும் நோக்கில் நகர்வு. இலங்கையில் டிட்வா புயலால் சேதமடைந்த பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்ப இந்தியா $450 மில்லியன் வழங்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதில் சலுகை கடன் தொகையாக $350 மில்லியன் மற்றும் மானியமாக $100 மில்லியன் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடனான கலந்துரையாடலின் விவரங்களை வெளிப்படுத்திய இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர், இலங்கையில் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய கடிதம் அவசர நிலைகளில் முதல் பதிலளிப்பாளராக இந்தியா செயற்படும் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகின்றது. அதன்படி இலங்கைக்காக $450 மில்லியன் மறுசீரமைப்பு உதவி தொகுப்பு வழங்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உறுதியை எவ்வாறு விரைவாக நடைமுறைப்படுத்தலாம் என்பதே கலந்துரையாடலின் மையமாக இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெருங்கிய அண்டை நாடான இந்தியா பொருளாதார நெருக்கடியை போன்ற ஒரு நெருக்கடியை எதிர்கொண்ட நேரத்தில் முன்னேறியது இயல்பானது என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் இணைந்து நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை வெற்றி கொள்வதற்காக ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பிரியாணி வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் கூட்டு எதிர்க்கட்சியினரது வசம் உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பிரியாணியை வழங்கி மாநகர சபையொன்றை ஆட்சி செய்ய முடியாது என்பது நிரூபணமாகியுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார். ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி தேசிய மக்கள் சக்தி செய்த நாடகமும் 6 மாதங்களில் முடிந்துவிட்டது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதனை தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேயர் தெரிவின் போது பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென விடுக்கப்பட்ட கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி மோசடியான முறையில் மாநகர சபை மேயர் பதவியை ஆளும் கட்சி அபகரித்துக் கொண்டதென அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மோசடியான முறையில் மேயர் பதவியை அபகரித்த ஆளும் கட்சிக்கு ஜனநாயக ரீதியாக குறுகிய காலத்தில் எம்மால் பதிலளிக்க முடிந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். 6 மாத காலத்தில் ஜனாதிபதிக்கும் ஆளும் கட்சிக்கும் வலுவான செய்தியொன்றை சொல்ல முடிந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இரவில் பிரியாணி வழங்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என ஆளும் கட்சி கருதுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான அரசியலை இல்லாதொழிப்பதாக கூறி ஆட்சி பீடமேறிய தேசிய மக்கள் சக்தி அதே வழியை பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் என்பது கொழும்பு நகரின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதே தவிர சபையை தீர்மானிப்பது அல்ல என்று கொழும்பு மாநகர முதல்வர் பிரேக்கலி பல்தாசார் தெரிவித்துள்ளார். ஆளும் தேசிய மக்கள் சக்தி சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் எதிர்க்கட்சிகளின் கூட்டு எதிர்ப்பால் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபையின் கட்டுப்பாட்டை ஏற்றது முதல் தேசிய மக்கள் சக்தி நிர்வாகமானது கட்சி பேதமின்றி அனைத்து உறுப்பினர்களுடனும் சுமூகமாகவே பணியாற்றியதாக கொழும்பு மாநகர முதல்வர் பிரேக்கலி பல்தாசர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தவர்கள் கொழும்பு வாழ் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தாங்கள் செய்த துரோகம் குறித்து சிந்திக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார்.
தீயவர்கள் கெட்ட காரியங்களை செய்வது இயல்பானது. ஆனால் ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடக்கும் போது நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஒன்றிணைவது இன்னும் பயங்கரமானது என அவர் மேலும் சாடியுள்ளார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தவிசாளர் ஒருவர் அமர்வதற்கான ஆசன ஒதுக்கீட்டால் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொருத்தமான இடத்தில் அமர்வதற்கான ஆசன ஒதுக்கீடு வழங்கப்பட்டு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் ஆரம்பமானது. தம்மை கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்று கூறி கூட்ட மண்டபத்திற்கு வெளியே உறுப்பினர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கூட்டமானது பரபரப்புக்கு மத்தியில் ஆரம்பமானது. இதன்போது வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனுக்கு மண்டபத்தின் முன்பக்கத்தில் வலதுபுறமாக ஆசனம் ஒதுக்கப்பட்டது. குறித்த ஆசனத்தில் அமர்வதால் தன்னால் கூட்டத்தை தலைமை தாங்குவவரது முகத்தை சரியாக பார்க்க முடியாதுள்ளதாகவும் ஆசனத்தை மாற்றுமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனால் மேடையில் பிரதேச செயலருக்கு அருகாமையில் ஆசனம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த இடத்தில் அமர வைக்க முடியாது என்றும் மேடைக்கு முன்பாக ஆசனம் ஒதுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இதன்போது அங்கே குழப்ப நிலை ஏற்பட்டது. பின்னர் தவிசாளருக்கு மேடைக்கு முன்பாக ஆசனம் வழங்கப்பட்ட நிலையில் கூட்டம் நடைபெற்றுள்ளது. சர்ச்சைக்குரிய ஒண்டான் செட்ரான் ஊசி மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கு முன்னர் முறையான ஆய்வக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தர உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்ட பின்னரே கொண்டுவரப்பட்டதாக மருத்துவ மற்றும் குடிசார் சமூக அமைப்பு உரிமைகளுக்கான வைத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். சர்வதேச தரத்திலான ஆய்வகம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதன் மூலமே இவ்வாறான தரமற்ற மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் நிதி இழப்புகளையும் தடுக்க முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் 2024 நவம்பர் முதல் 2025 ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மருந்துகளின் 4 தொகுதிகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட போது பாக்டீரியா நச்சுத்தன்மை அற்றவை என ஆய்வக அறிக்கைகள் உறுதிப்படுத்தியிருந்ததாக மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு முறையும் தலா 67,600 குப்பிகள் வீதம் 10 வெவ்வேறு தர அளவுகோல்களின் கீழ் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கு வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மருந்துகளில் பாக்டீரியா நச்சு கண்டறியப்பட்டுள்ளமை நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் நம்பகத்தன்மைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இலங்கையின் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் ஆய்வகம் சர்வதேச அங்கீகாரம் பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் சுமார் 5 பில்லியன் ரூபாய் செலவில் சர்வதேச தரத்திலான ஆய்வகம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதன் மூலமே இவ்வாறான தரமற்ற மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் நிதி இழப்புகளையும் தடுக்க முடியும் என வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தின் பிரபல சொல்லிசை பாடகர் இணுவையூர் வாகீசன் 2026ஆம் ஆண்டு பிரித்தானிய எலிசபெத் மகாராணியின் அரண்மனையில் நடைபெறவுள்ள தைப்பொங்கல் விழாவிலே பாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத் தமிழினத்திற்கான பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லும் அவரது முயற்சிக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். சுவிட்சர்லாந்து தேசிய பேரவையின் 2வது துணைத் தலைவராக இலங்கை வம்சாவளி பெண் ஃப்ராட் ரூமி அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் உத்தியோகபூர்வமாக அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னர் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சுகாதாரத்துறை சார்ந்த குழுக்களில் தீவிரமாகவும் பணியாற்றி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை பிரபலமாக கொண்ட ஃபரார் ரூமி சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான தேசிய பேரவையின் 2வது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தேசிய பேரவையின் 2வது துணைத் தலைவர் எனப்படுவது சுவிட்சர்லாந்தில் உயரிய பதவியாகும். இவர் 1991 டிசம்பர் 28 அன்று இலங்கையின் கொழும்பில் பிறந்தார். தனது 6வது வயதில் பெற்றோருடன் சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்ந்தார். 2021ஆம் ஆண்டு சொலாட்டன் மாகாண சபைக்கு முதல் முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். 2023ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இதன் மூலம் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் இலங்கை வம்சாவளி நபர் என்ற பெருமையை பெற்றார். தற்போது நாடாளுமன்றத்தின் 2வது துணைத் தலைவராக மிக உயரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
மேலும் ஃபரா ரூமி எதிர்வரும் 2028 ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் நாடாளுமன்ற தலைவராக பொறுப்பேற்பதற்கான வழி இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்து போன்ற நாட்டில் புலம்பெயர்ந்த பின்னணியை கொண்ட ஒரு பெண் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தகைய உச்சத்தை அடைந்திருப்பது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. நுகேகொட ஹெகவெல்ல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து கொழும்பு முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நுகேகொட கொகுவெல பகுதியில் நேற்றைய தினம் இரவு 8:30 அளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 25 வயதுடைய ஒருவர் காயமடைந்ததாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நுகேகொட சந்தியிலிருந்து கொகுவெல நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்றில் பயணித்தவர்களை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொழும்பு நகரம் முழுவதும் கூடுதல் காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக நம்பப்படும் சந்தேக நபரை கண்டுபிடிக்க சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டுமென அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை அம்பலாங்கொட பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் மகளை துஷ்பிரயோகம் செய்த தந்தைக்கு கடுங்காவல் சிறை தண்டனை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலியில் மகளை 3 முறை மிலேச்சத்தனமாக துஷ்பிரயோகம் செய்த தந்தைக்கு காலி மேல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா பர்ணகம தண்டனை விதித்துள்ளார். ஒவ்வொரு குற்றத்திற்கும் 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை என்ற ரீதியில் 45 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் விதித்து தீர்ப்பளித்தார். அபராதம் செலுத்த தவறினால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மேலும் 4 மாதங்கள் சிறை தண்டனையும், இழப்பீடு செலுத்தப்படாவிட்டால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது நீண்ட விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டிற்கு ஒரு விசேட தூதுவரை நியமித்துள்ளார். ட்ரம்பின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கை டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து ஆகிய நாடுகளிடையே பெரும் ராஜதந்திர நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. லூசியானா மாகாண ஆளுநர் ஜெஃப்ரி லேன்ரி என்பவரையே கிரீன்லாந்திற்கான விசேட தூதுவராக ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து சமூக ஊடகத்தில் பதிவிட்ட லேன்ரி கிரீன்லாந்தை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றும் இந்த கௌரவமான பணியை ஏற்பதில் மகிழ்ச்சி என தெரிவித்தார். இந்த நிலையில் தனது இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் இந்த நடவடிக்கையை டென்மார்க் வன்மையாக கண்டித்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் கோருவதற்காக அமெரிக்க தூதுவருக்கு டென்மார்க் வெளிவிவகார அமைச்சு அவசர அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச சட்டங்களின்படி எல்லைகளையும் இறையாண்மையையும் மதிக்க வேண்டும் எனவும் ஒரு நாட்டை மற்றொரு நாடு இணைத்துக் கொள்ள முடியாது என்றும் டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடரிக்சன் எச்சரித்துள்ளார். அத்துடன் கிரீன்லாந்து அந்த நாட்டு மக்களுக்கே சொந்தமானது எனவும் தமது எதிர்காலத்தை நாங்களே தீர்மானிப்போம் எனவும் அந்த நாட்டின் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே டென்மார்க்கின் ஒருமைப்பாட்டிற்கு முழு ஆதரவு வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஊர்சுலா von der Leyen அறிவித்துள்ளார். சுமார் 57,000 மக்கள் வாழும் கிரீன்லாந்து டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருந்தாலும் விரிவான சுயாட்சி அதிகாரத்தை கொண்டுள்ளது. எனினும் அதன் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள் டென்மார்க்கின் வசமே உள்ளன. கிரீன்லாந்தில் உள்ள அபரிமிதமான கனிம வளங்கள் மற்றும் அதன் முக்கிய இராணுவ அமைவிடம் காரணமாக அதனை விலைக்கு வாங்க ட்ரம்ப் 2019 ஆண்டிலேயே முயற்சி செய்திருந்தார். தற்போது மீண்டும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்த முயற்சியில் அவர் தீவிரமாக இறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். $450 மில்லியன் உதவியை அறிவித்துள்ள இந்தியா. இலங்கை பயணத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதிரியால் கலவரம். சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் தொடரும் குழப்பம். பிரியாணி கொடுத்து கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்ய முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. கொழும்பில் அதிகரிக்கப்பட்டுள்ள காவல்துறை பாதுகாப்பு. தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். ஈழத்து சொல்லிசை பாடகருக்கு பிரித்தானியாவில் கிடைக்கவுள்ள அங்கீகாரம். குவியும் வாழ்த்துக்கள். கிரீன்லாந்துக்கு விசேட தூதுவரை நியமித்துள்ள ட்ரம்ப். அமெரிக்காவுடன் இணைக்கும் நோக்கில் நகர்வு.
இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.